அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 1 வரை ஃபார்முலா 4 பந்தயம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வரும் ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 1 வரை சென்னை ஃபார்முலா ரேசிங் சர்க்கியூட்டில் இரவு நேர கார் பந்தயம் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியன் ரேசிங் லீக் மற்றும் FIA சான்றளிக்கப்பட்ட ஃபார்முலா 4 இந்தியன் சாம்பியன்ஷிப் ஆகியவை இந்தியாவில் நடைபெற இருக்கக்கூடிய முதல் நேர இரவு நேர கார் பந்தயத்தில் போட்டியிடுகின்றன. அந்த போட்டிகளில் நடத்தப்பட இருப்பதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ரேசிங் ப்ரமோஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தால் நடத்தப்படும் இந்த ரேசிங் விழா இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ரசிகர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கருத்தரங்கு தற்போது சென்னையில் நடைபெற்று வருகிறது. இந்த கருத்தரங்கில் விளையாட்டுத் துறையை சார்ந்த பல்வேறு அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அத்துறையினுடைய செயலாளர் மேகநாத ரெட்டி பேசி வருகின்றார். அதில் கடந்த ஆண்டு இந்த ரேஸ் நடத்துவதற்காக RPPL நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்திருந்தோம். ஆனால் கடந்த ஆண்டு நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டது. கடுமையான வெள்ளம் ஏற்பட்ட காரணத்தால் அந்த நிகழ்ச்சி என்பது ரத்து செய்யப்பட்டது. இந்த ஆண்டு மீண்டும் தமிழக அரசு ஒப்பந்தம் செய்திருக்கிறது. ஆனால் தமிழக அரசு சார்பில் எந்த நிதியும் கொடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்காக 40 கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருந்தோம் என்று துறை சார்ந்த செயலாளர் மேகநாத ரெட்டி தெரிவித்திருக்கின்றார். ஆனால் மழை வெள்ளம் காரணமாக அந்த பந்தயம் கைவிடப்பட்டதாகவும் அரசு ஒதுக்கிய 40 கோடியில் 30 கோடி செலவு செய்து விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் அரசு தேவையான வசதிகளை மட்டுமே இந்த முறை செய்து கொடுத்திருப்பதாகவும் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் தமிழக அரசு சார்பில் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கப்படும் என்றும் இது ஒரு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாக அமையும் என்றும் அதற்கு தேவையான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.